வெல்கம் டு மேக்ஸ் பை காலி. இன்றைக்கி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டிஃப்ரென்ஸ் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது போக ஒரு சில காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்ஸும் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் when sum of rupees 15,625 is invested for 3 years 4% per annum. ஸோ இதுக்கு டைரெக்டாகவே ஒரு ஃபார்முலா இருக்குது. P இன்ட்டு r square by 100 square into 300 plus r divided by 100. ஸோ இதுபடி பார்த்தோன்னா 15,625 16 divided by 100 into 100 304 divided by 100. ஸோ இது கட் பண்ணோன்னா 4லேயே கட் பண்ணுவோம். 25 இங்கே ஒரு 4 இருக்கும். ஸோ அதுவும் 25. ஸோ 625 அகெயின் இதை கட் பண்ணோன்னா 25. ஸோ இதை கட் பண்ணும்போது 4. ஸோ 76 தான் இதுக்கான ஆன்சரு. ஸோ இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது, அதுவும் பார்த்துடலாம். ஸோ இந்த ரேஷியோ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 3:3:1. ஸோ இந்த 3:1 இருக்குல்ல, இதுதான் சிஐ அண்ட் எஸ்ஐக்கான டிஃப்ரென்ஸு. எப்படின்னா இந்த 15,625 இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் 4% பார்த்தீங்கன்னா 625 வரும். ஸோ அகெயின் இந்த 625 இருக்குல்ல, இதுக்கு 4% பார்க்கும்போது 25 வரும். 25க்கு 4% பார்க்கும்போது 1 வரும். ஸோ இது இந்த இதை நீங்கள் கன்சிடர் பண்ணவே தேவையில்லை, இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். ஸோ 75 + 1. ஸோ 76 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அதே மாதிரியான சம் தான். 5,000 வந்து சம்மு, 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இயர்ஸ் வந்து 3. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த செகண்ட் மெத்தட்லேயே நம்ம அப்ளை பண்ணுவோம். 3:3:1. 5,000க்கு 8% பார்த்தோன்னா 400 வரும். 400ல் 8% பார்க்கும்போது 32 வரும். 32ல் 8% பார்க்கும்போது 2.56 வரும். ஸோ இதை அப்படி விட்டுறலாம். இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணோன்னா 96 ப்ளஸ் ஒரு 2.56. ஸோ நியரஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 99 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சம்மே கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இந்த கொஷினில் கேட்குறதே சம் தான் கேட்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலான்னா, சேம் அந்த ஃபார்முலா ஒன்று பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு, அந்த ஃபார்முலா அப்படியே சால்வ் பண்ண முடியும். P இன்ட்டு r ஸ்கொயர் என்ன 16 100 இன்ட்டு 100 இன்ட்டு அதே தான் 304 டிவைடட் பை 100. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க அந்த 228. ஸோ இதை 4ல் கட் பண்ணோன்னா 4 5 7. இதை 19ல் கேன்சல் பண்ண முடியும். 19ல் கேன்சல் பண்ணோன்னா 3 16. இப்போ 30 lakhs இருக்கும் டிவைடட் பை 64. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா 46,875. இதுதான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம 3 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 இயர்ஸ்க்கு. இதுக்குமே ஃபார்முலா இருக்குது. P இன்ட்டு r/100 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த 32 தான் 32 தான் நம்மளுக்கு அந்த ஃபார்முலாவில் வரக்கூடியது, அதாவது சிஏ அண்ட் எஸ்ஐக்கான டிஃப்ரென்ஸு. ஸோ அப்படி பார்க்கும்போது 16 அகெயின் 100 இன்ட்டு 100 இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 20,000 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு.
Anand invested 10,000 compound interest at 10% per annum. 3 years. What amount he received after 3 years? Okay. ஸோ வந்து 10 ரேஷியோவில் உள்ளதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கனாலே 10-11 வரும். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 இயர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ க்யூப் பண்ணோன்னா 1331 வரும். ஸோ இதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இதையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கனாலே ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, a certain sum was invested at the compound interest at 5%. Interest was calculated annually for 3 years. If the estimated interest 2522, find the principal amount. ஸோ இதுலேயுமே பிரின்சிபல் தான் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம 20 க்யூபு 21 க்யூபு இதை பண்ணோனாலே நம்மளுக்கு 8000 வரும். இங்கே வந்து 9261 வரும். ஸோ அந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதை தான் இங்கே 2 பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கேட்குறது பிரின்சிபல் அமௌண்ட்டு தானே. ஸோ இதை நீங்கள் இன்ட்டு 2 பண்ணிட்டீங்கனாலே ஆன்சர் வந்துடும். இந்த 2021 எப்படி எடுத்தோன்னா, ஸோ 5% தானே இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதை ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 20லேருந்து 21 ஆகிருக்கும். ஸோ அது அப்படி தான் நம்ம 20 and 21 எடுத்தோம். நெக்ஸ்ட்டு, a sum of money becomes 625 3 years, 675 in 4 years at certain rate of interest compounded annually. What is the annual interest rate? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா 50. ஸோ அந்த 50 எப்படி வந்துச்சுன்னா அந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தான் 50. 625 into 100. ஸோ 2 25 4 8% தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, under compound interest an amount doubles in 3 years. How many years it will be 256 times of the amount? ஸோ என்ன ஆயிருக்குன்னா 1லேருந்து 2 ஆயிருக்கு. அது எப்போ 256 டைம்ஸ் ஆகும், அதாவது 2 power 8 ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 3 இயர்ஸு. 3 into 8 பண்ணோன்னா என்ன வரும்? 24 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, the compound interest on certain sum in 2.5 years at 10% interest compound yearly rupees 1623 the sum is. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2.5 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னவாக இருக்கும்னா, ஸோ மொதல் வருஷம் வந்து 10லேருந்து 11 ஆயிருக்கும். 2வது வருஷமும் அதே தான் 10லேருந்து 11 ஆயிருக்கும். ஆனால் 3வது வருஷம் என்ன ஆயிருக்கும்னா 20லேருந்து 21 ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கனாலே ஆன்சர் கிடச்சிரும். இங்கே 2000 வரும், இங்கே 2541 வரும். ஸோ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 541. ஸோ இதுதான் வந்து எனக்கு இன்ட்டு 3 பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு சம்ம தானே வேணும். ஸோ இதே இன்ட்டு 3 பண்ணோன்னா 6000 இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ரமேஷ் bought a house 2 lakhs at the end of the first year. He sold it at a loss of 10% on his investment. He invested the money thus obtained at a rate of 20% interest compound annually 2 years. ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 2 lakhs இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 10% லாஸு. அடுத்து என்னதுன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க 20%. ஸோ அப்படின்னா இருக்கும்போது 6/5 இன்ட்டு அகெயின் 6/5, ஏன்னா 2 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கேன்சல் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஸோ 25, இங்கே ஒரு 8,
72 36. ஸோ 12 தான். ஸோ 2 தான் வரணும். இங்கே ஒரு இதில் மட்டும்தான் யூனிட் டிஜிட்டு, அதாவது 2 0 விட்டுட்டிங்கன்னா இங்கே வர நம்பர் வந்து 2 தான் வருது. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். தேங்க்யூ.